ஹர நம பார்வதி பதயே ஹர மகாதேவா. சர்வத்திர சதா கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தம். ஹர 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 சங்கர ஜெய ஜெய சங்கர. இன்று விஸ்வாவசு வருஷம் உத்தராயணம் வசந்த ரிதௌ சித்திரை மாதம் மேஷ மாதம் வளர்பிறை பஞ்சமி திதி காலை 9:16 முடிய இருக்கின்றது. இன்று பிருகு வாசரம் என்கின்ற சுக்கரவாரம். திருதி நாம யோகம். பாலவகரணம் 8:27 இருக்கின்றது. தொடர்ந்து தைத்துளை கரணம். திருவாதிரை நட்சத்திரம். இன்று தமிழ் மாதம் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 3ஆம் தேதி. இன்று அற்புதமான முழுவதும் சித்த யோகம். நேத்திரம் 1 ஜீவன் அறை, அதாவது விவாக சக்கரம் தென்கிழக்கில் இருக்கிறது. வாரசூலை மேற்கில் இருக்கின்றது. இன்று பஞ்சமி மற்றும் சஷ்டி திதி பூர்ணமாக இருப்பதால் சிரார்த்தங்களை அவர்கள் குல வழக்கப்படி வாக்கிய திருக்கணிதப்படி செய்து கொள்ளலாம். இன்று மாலை 6 மணி அளவிலே அந்தந்த ஊரிலே ஆலயங்களிலே உள்ள சிவாலயம், விஷ்ணு கோவில், பெருமாள் கோயிலில் உள்ள தாயாருக்கு தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும், சர்க்கரை பொங்கல் கேசரிகளை படித்து தானம் கொடுப்பதும், எறும்புகளுக்கு உணவிடுவதும் தரித்திரம் நீங்கும் நல்ல நாள். இன்று அதாவது இந்த உலகத்துக்கே அவதார புருஷனாக நாராயணனுடைய நாமத்தை சொல்லி நமக்கெல்லாம் முக்தி மோட்ச நிலைகளுக்கு வழியை காட்டிய ஸ்ரீமத் ராமானுஜருடைய பிறந்த தினம் ஜெயந்தி. திருவாதிரை நட்சத்திரம். நட்சத்திரத்திலே நாம் என்று சொல்கின்றோம், என்ன சொல்கின்றோம்? வைணவர்களுக்கு ஒரு நட்சத்திரம், சைவர்களுக்கு ஒரு நட்சத்திரம். ஆனால் வைணவ மதத்தை பரப்பிய சிவனுக்கு உள்ள திருவாதிரை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். திரு ஆதிரை, திருவோணம். இப்படி நாம் நட்சத்திர பேதம், மதம், இன்ன பிரிவினர் வகுப்பினர் என்று சொல்வது எந்த அளவுக்கும் ஆன்மீகத்தில் பொருந்தாது. நமக்கு தெரிந்த அளவுக்கு சொல்லலாமே தவிர அதனுடைய விளக்கங்களை தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. இறைவன் எல்லோருக்கும் பொதுவான சாஸ்வதமான அருளை மட்டும் கொடுக்கின்றவன். செய்கின்றவற்றிற்கு எல்லாவற்றையும் கவனித்து கொண்டு அதற்கான பலன்களை கொடுப்பவன் சாட்சாத் பரமேஸ்வரன். இன்று லலிதா சகஸ்ரநாமம் வீட்டிலே பாராயணம் செய்வதும், தேவி மகாத்மியம், சௌந்தரிய லகரி, சிவானந்த லகரி, அபிராமி அந்தாதி, இவையெல்லாம் தேவி பாராயணம், தேவி சுக்தங்கள், இப்படி சரஸ்வதி நமஸ்காரம், சரஸ்வதி அஷ்டோத்திரம், சகஸ்ரநாமம் இவைகளை சொல்வதும் வீட்டிலே நல் பேச்சுகள் வழக்குகள் வரும். ஒரு எளிமையாக குறுகிய காலத்தில் ஒன்று சொல்லிவிட்டு நாம் முடிப்போம். ஒரு பாமரன், ஒன்றுமே தெரியாதவன், படிக்க எழுத தெரியாதவன் காசி சேத்திரத்தினுடைய அருகில் இருந்தார். ஒரு காலத்திலே இருந்தார். இது நடந்தது, பொய் அல்ல. அவருக்கு எதை பற்றியும் தெரியாது. ஏதோ தான் உண்டு, தன் வேலை உண்டு, அப்படி இருந்து விட்டார். எந்த கெட்ட வழக்கமும் இல்லை. அவர் என்ன செய்தார்? அவர் பாட்டில் போவார், வருவார், இருப்பார். கங்கையில் நீராடினாரா என்றால் அதுவும் கிடையாது. ஏதாவது நல்லது செய்தாரா? இல்லை. கெடுதல் செய்தாரா? இல்லை. ஆனால் பாருங்கள், ஒரு அற்புதமான நடந்த நிகழ்ச்சி. ஒரு யோகி மற்றும் பல யாத்திரிகள் யாத்திரை செல்லும்போது, காசி யாத்திரை செல்வார்கள். அந்த காலத்திலே நடந்து அசதி வந்தால் அதே இடத்திலே உண்டு உறங்கி விடிந்தவுடன், விடியற்காலை வந்தவுடன் எழுந்து மீண்டும் நடக்கின்ற ஒரு தருவாயிலே காசி சேத்திரமானது அப்படி அவர்களுக்கு அமைந்து விட்டது. ஒரு பாமரன் அங்கே சென்றார். அங்கு இரவு முழுவதும் ஒருத்தருடைய வீட்டிலே இரவு
முழுவதும் வாசலிலே படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார். நடு ராத்திரியிலே ஏதோ ஒரு கருமையான உடல் கொண்ட, பார்ப்பதற்கு அருவருக்கத்தக்க உருவத்துடன் ஒரு 7 பேர் அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்ததை இவர் பார்த்து விட்டார். இவருக்கு பயம் அதிகரித்து விட்டது. இருந்தாலும் வேறு வழி கிடையாது. அங்கேயே உட்கார்ந்திருந்தார், அப்படியே தூங்காமல். விடியற்காலை வரும் பொழுது ஒரு 7 பேர் அப்படியே பார்த்தால் ஜெகஜோதியாக அப்படியே ஜொலிக்கின்ற ஸ்வர்ணமயம் தங்கம் போல, தங்கமுலாம் பேசிய போல, தங்கத்தை போல 7 பேரும் கலகலகலவென்று சிரித்து கொண்டு தங்க கொலுசு ஒளி, தங்க வளையல் கலகல என்கின்ற ஒரு ஒளியுடன் வெளியே வந்ததை பார்த்து விட்டார். இவருக்கு இனிமேல் பொறுப்பதற்கு ஒன்றுமில்லை. கேட்டு விடுவோம். அம்மா, நீங்கள்லாம் யாரு? நேற்று இரவு இந்த மாதிரி நான் ஒன்று பார்த்தேன். 7 பேர் யாரோ போனாங்க. கண்ணகரேன்னு ஒரே கரிய உடம்பு, கரிய திரேகம், அந்த தேகத்துடன் சென்றார்கள். நீங்கள் என்னமோ இப்படி பார்ப்பதற்கே ஒரு பெருமையாக நல்ல அற்புதமான ஒரு ஒளி வடிவிலே வெளியிலே போகின்றீர்களே, சிறு குழந்தைகளாக பெண்களாக இருக்கின்றீர்கள், நீங்கள்லாம் யாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த 7 உருவத்திலே கங்கா, யமுனா, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதே, சிந்து, காவேரி என்று தனது பெயர்களை சொல்லி, நாங்கள் எல்லாம் இந்த நதி தேவதைகள் ஐயா அப்படின்னு. சரி, நேற்று சென்றது யார்? நாங்கள் தான். ஏன் அப்படி ஆகிவிட்டது? காலை முதல் மாலை சூரிய மறைவு வரை, அஸ்தமனம் வரை நாங்கள் வருகின்ற எத்தனையோ யாத்திரிகள், அடியார்கள், அவர்களெல்லாம் வந்து எங்களது, அதாவது நாங்களாகிய நதியாகிய எங்களுடைய தீர்த்தத்திலே குளித்துவிட்டு ஸ்நானம் செய்துவிட்டு திரும்பி செல்வார்கள். அவருடைய கர்மாக்கள் எங்களுக்கு வந்து சேரும். நாங்கள் உடனே இரவு வந்து இந்த இடத்திலே பூஜை செய்து வழிபட்டு மீண்டும் அந்த சர்க்குண நிலையை அடைவதற்காக இங்கே வருகிறோம். அப்படியே இங்கு வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு நல்ல ஆரோக்கியமும், நல்ல ஒரு தெளிவான, அழகான, சௌந்தரியமான ஒரு திரேகத்தையும் மீண்டும் பெற்று எங்களுடைய நதிகளுக்கு செல்கின்றோம். அப்படி என்றால் அந்த வீட்டில் என்ன நடக்கிறது? நீ உள்ளே எட்டிப்பார், நீ போய்ப்பார், கேட்டுப்பார் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார்கள். இவரும் மெதுவாக, ஐயா, ராத்திரிலாம் உங்கள் வீட்டில் படுத்திருந்தேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் பார்த்தா என்னமோ தெரியலையே, உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு அதிசயம் நடக்கிறது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எவரோ வராங்க போகிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் படுத்தேன்னா தூங்கிகிட்டே இருப்பேன். எதையான பூஜை பொருள்கள் பார்க்கலாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ எங்கள் 3-4 தலைமுறை எங்கள் தாத்தா பாட்டம் பூட்டெல்லாம் ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க, ஒரு தினமும் நீ இதில் ஒரு புஷ்பத்தை வைத்து விடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் நான் தவறாமல் செய்து வருகின்றேன். வேறு எனக்கு எதுவும் சாஸ்திரம், சங்கீதம் எதுவும் தெரியாது. சரி, நாங்கள் அதை போய் பார்க்கட்டுமா அப்படின்னு அவர் கேட்கிறார். தாராளமாக பார்த்து வாருங்கள் என்று சொன்னார். போய் பார்க்கும்போது அந்த புத்தகத்தில் மேலே எழுதிய எழுத்து மட்டும் பார்க்க நன்றாக கண்ணுக்கு ஜொலித்து தெரிந்தது, பிரகாசமாக இருந்தது. ஸ்ரீமத் பாகவதம் அப்படி என்றுதான் இருந்தது. அதனுடைய உள்ளே அவர் படித்து பார்க்கவில்லை. என்ன நினைத்தார்? இந்த ஒரு புஷ்பத்தை வைத்து தினமும் மானசீகமாக பக்தியுடன் செய்கின்ற இந்த ஸ்ரீமத் பாகவதத்திற்கு எவ்வளவு பெரிய கர்மாக்களையும் பார்த்தாலே தீர்க்கின்ற, அந்த பாகவதத்தை கண்ணால் பார்த்தாலே பல கோடி கர்ம வினைகளை எல்லாம் தீர்த்து வைக்கின்ற அற்புதமான சக்தியை பார்த்து விட்டார் இந்த நதி தேவதைகள் மூலம். அன்றிலிருந்து ஆரம்பித்துதான் ஸ்ரீமத் பாகவத புராணம். அதுவும் காசி கஷேத்திரத்திலே 7 நாள் செய்வார்கள். அதற்கு மேல் நாட்கள் உண்டு. 7 காண்டம் என்று சொல்வார்கள். சப்தாகம் என்று வழிபட்டு தனது பித்திருக்களுடைய நிலையை உயர்த்தி செல்வார்கள்.
மேலும் துர்மரணங்களை போக்கின்ற சப்தாகம் வாசிக்கின்றவர்களும் உண்டு. துர்மரணம் என்பது எந்த காலத்திலும், தற்கொலை என்பது எந்த காலத்திலும் ஆன்மீகத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகையினால நமக்கு ஸ்ரீமத் பாகவதம் அப்படி ஒரு தலைமுறையாக வந்தது கிடைக்கவில்லையே, பிதுர்ராஜ்ய பாட்டனார் சொத்து இல்லையே என்று நினைக்காதீர்கள். ஒன்றும் கிடையாது. ஒரு எளிமையான முறையை சொல்லித் தருகின்றேன். சும்மா ஒரு சோதனை டெஸ்ட் செய்து பாருங்கள். அகஸ்திய விஜய ஞானபத்திர கிரந்தமானது தமிழ் வடிவிலே உங்களுக்காக கொடுத்து வருகின்றோம். இதை உங்களது பூஜை அறையிலே வைத்து மாதம் ஒரு புத்தகத்தை வாங்கி ஒன்றன் மேல் ஒன்று வைத்து அதன் மேல் ஒரு மல்லிகை பூ, பவழ மல்லிகை அல்லது வாசனையான ஒரே ஒரு மலரை அதன் மேல் வைத்து அந்த ஸ்ரீ அகஸ்தியாய நமகா, அகஸ்தீஸ்வரை போற்றி அப்படி வைத்து விடுங்கள். படிப்பதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், கேளுங்கள். உங்கள் வீட்டிலே சகல கோடி நல்ல தேவதைகள் எல்லாம் வந்து இருக்கும். இது சத்தியமான வார்த்தை. எதுக்கு நான் சொல்ல வருகிறேன்? இந்த அகஸ்திய விஜய ஞானபத்திர கிரந்தமானது உலகத்தை அண்ட சராசரத்தை ஆட்டி வைக்கின்றது. சித்தனாக இருந்தாலும் எங்களது புத்தகத்தை தக்க காணிக்கை கொடுத்துத்தான் வாங்கி செல்ல வேண்டும். எந்த லோகத்தில் எந்த பெரிய சித்தனாக இருந்தாலும். இதுதான் எங்களுடைய வாத்தியார், எங்களுடைய குரு சொல்லிக் கொடுத்தது. அதை ஆமோதித்த மகான்கள் உங்களுக்கெல்லாம் தெரிந்த காஞ்சி கணிந்து சொல்கின்ற மகா பிரியவார். அவர் அகஸ்திய விஜயத்தை பார்த்துவிட்டு இது எல்லோரும் படிங்கோலே, நன்னா இருக்கே, இதில் எவ்வளவோ விஷயம் இருக்கே அப்படி என்று ஆசீர்வாதம் செய்து கொடுத்தார். நமது வாத்தியாருடைய திருக்கரங்களிலே இன்றும் அந்த புத்தகம் உங்களுடைய கரங்களிலே, உங்களுடைய இல்லங்களிலே பல பேர் கைகளில் இன்றும் அகஸ்திய விஜயம் வந்து வருகிறது. அது ஏதோ அலட்சிய போக்காக தயவு செய்து விட்டுகிறார்கள். இதை வைத்துத்தான் சகல ஆலயம் நிர்மாணம், கோவில் கும்பாபிஷேகம் மற்றும் யாக யஜ்யம் ஹோம விதானங்கள் மற்றும் ஒவ்வொரு மாதத்திற்கு திதி வார யோக கரண நட்சத்திரத்திற்கெல்லாம் எந்த கோயிலே எந்த திதி பிறந்தது, எந்த யோகம் பிறந்தது, எந்த கரணம் பிறந்தது, பூஜ்ய சக்தி பேரையூர், யதிபாதநாம யுகம் அறவூர், இப்படி என்று சொல்ல முடியும். ஸ்ரீ என்று சில பேர் போட்டுக்கொள்கின்றார்கள். அப்படி தகுதி வாய்ந்தவர்கள் எங்கே வணங்க வேண்டும் என்றால், செங்கல்பட்டு சென்னை அருகில் படாளம் கூட்டுறவிலிருந்து கிடைக்கே சுமார் 6 மைல் தூரத்திலே உள்ள ஸ்ரீ சுந்தர மகாலட்சுமி கமல வரதராஜ ஆலயத்திலே அப்படி உள்ளவர்கள் கண்டிப்பாக வணங்க வேண்டும். இப்படி ஓங்கார பிரணவமலை, ஓங்கார பிரதட்சிண ஆலயம், இதை பற்றி ஒவ்வொரு ஆலயத்திலும் சொல்லாத ஆலயமே கிடையாது என்ற நிலைக்கு அப்படி அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருப்பது ஒரே ஆன்மீக இது போல விளம்பரத்துக்காக எந்த இடத்திலும் விளம்பரம் செய்வதே இல்லை. அவர்கள் ஜென்மம் குடும்பம் கரையேற வழி வந்து விட்டால் இதை தொடுவார்கள், இதை பற்றி பேசுவார்கள். ஒரு மகானை பற்றி பேசுவதற்கும் அந்த மகானே அனுக்கிரகம் கொடுத்தால்தான் அப்பத்தான் முடியுமே தவிர ஏதோ எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேச முடியாது. இன்று கோபூஜை செய்வதும், இன்று தான தர்மங்களை குறைந்த அளவுக்கு செய்து கொண்டே வாருங்கள். கொடுப்பதை நன்றாக சுத்தமாக பரிசுத்தமாக அதை ஏழைகள் கொடுங்கள். எந்த இடத்திலும் யாருக்கும் பணம் காசு கொடுத்து உதவாதீர்கள். அதெல்லாம் தான தர்மத்தில் சேர்த்து கொள்ளப்பட மாட்டாது. ஏன்? இவையெல்லாம் நாம் தயாரித்தது. இந்த பணம், காசு, சில்லற காசு, 100 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டெல்லாம் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டு அச்சடிக்கப்பட்டது. ஒரு காலத்தில் செல்லும் என்று சொல்வார்கள், ஒரு காலத்தில் செல்லாது என்று சொல்கின்றார்கள். ஆனால் தர்ம தானங்கள் இவைகள் எந்த காலத்திலும் எந்த லோகத்தில் செல்லுபடியாகும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடையதல்ல. அருணாச்சலா.